students. 9th physics 3rd unit fluids பார்த்துட்டு இருக்கோம். நம்ம fluidsல வந்துட்டு half of the chapter already complete பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப லாங் டேர்ம் ஆனதுனால நீங்க மறந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ரிவைஸ் மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். புது கண்டென்ட் நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாய்மங்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் ஏபிள் டு ஃப்ளோ, எதனாலலாம் ஃப்ளோ ஆக முடியுமோ அதை பாய்மங்கள் அப்படின்னு பார்த்தோம். பாயக்கூடிய தன்மை உடையதை பாய்மங்கள் அப்படின்னு பார்த்தோம். லைக் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் இதெல்லாம் பாயக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அது ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஜிடாக இருக்கக்கூடியது, மாலிகுல்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளூயிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோன்னா, ஒரு ஏரியா மேலே பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ், ஆமாவா? ஸோ அப்போ த்ரெஸ்ட்னாலும் ஃபோர்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெஸ்ட் பெர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அதான் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னா த்ரெஸ்ட் பெர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஒரு பர்டிகுலர் ஏரியா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய த்ரெஸ்ட், அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொன்னோம், சரிங்களா? ஸோ த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் கன்சர்ன் இஸ் கால் ப்ரெஷர். அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பரப்பின் மீது ஏற்படக்கூடிய விசை, உந்து விசை, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அழுத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இந்த அழுத்தத்துக்கும் ஏரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏரியா கம்மியாக இருக்கும். ஸோ அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது. அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பு எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அதான் நம்ம சொன்னோம், அயன் நெயில் ஷார்ப்பாக இருக்குது, நம்ம கையில் ஒரு ஃபிங்கரில் வச்சு நம்ம குத்துனோன்னா என்னவாகுது, வச்சு அழுத்தினோன்னா ஈஸியாக ஹோல் ஆகிடும் இல்லையா? அதுவே அந்த அயன் பெட்டு, அயன் ஸ்லிப்பர் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான காயங்கள் ஏற்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நம்ம காலில் ஒரு விரல் அந்த ஆணி மேலே படும் பொழுது அதனுடைய ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏரியா அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த அயன் நெயில் பெட் அப்படின்னா அது ஃபுல்லாக நம்ம படுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஏரியா என்னவாயிடுதுன்னா அதிகமாகுது. அப்போ ப்ரெஷர் என்னவாகுது, குறையுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டயக்ராம்லேயும் உங்களுக்கு அதுதான் தெரியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஏரியா லார்ஜர், அப்போ ப்ரெஷர் லோவாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா சின்னதாக இருக்குது, அப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷர். இப்போ அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா பரப்பளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், உங்களுக்கு தெரியும். ஸோ ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, த்ரெஸ்ட்னா ஃபோர்ஸ் தானே. ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கான யூனிட் நியூட்டன். அப்போ என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க, என். அப்போ ப்ரெஷரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்னது, த்ரெஸ்ட் பர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அப்போ த்ரெஸ்ட்டுக்கு நியூட்டன் அப்படின்னா ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இல்லை நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு நம்ம எழுதலாம், சரிங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர். ஸோ அவரை ஹானர் பண்ணுறதுக்காக நம்ம இதை என்ன சொல்லலாம்னா பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ ப்ரெஷருக்கான டெஃபினேஷன் கேட்டால் இது எழுது, த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் கன்சர்ன் இஸ் கால் ப்ரெஷர். கண்டிப்பாக என்ன எழுதணும், அந்த ஃபார்முலா எழுதணும். ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரெஸ்ட் பர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எழுது, அதுக்கான யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கிறதும் எழுதணும், சரியா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். இப்போ ஃப்ளூயிட்ஸில் ப்ரெஷர் எப்படி ஆக்ட் ஆகுது, நம்ம ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஃப்ளூயிடு ப்ரெஷர் எப்படி இருக்கும், அடுத்தது லிக்விடில் ப்ரெஷர் எப்படி இருக்கும், கேஸில் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். பட் ஃப்ளூயிடு ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிடு. இப்போ ஃப்ளூயிட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ்
பர் எந்த ஏரியாவில், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்படின்னா பாய்மங்களின் அழுத்தம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாய்மங்களின் மீது ஏற்படக்கூடிய உந்து விசை டிவைடட் பை அது எவ்வளோ ஏரியாவில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா, எந்த பரப்பளவில் அது செயல்படுது அப்படிங்கிறது. சேம் ஃபார்முலா, த்ரஸ்ட்னா எஃப், ஏரியானா ஏ. ஸோ அப்போ ஃப்ளூயிட் ப்ரெஷர் பாய்ம அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை பை பரப்பு. சரிங்களா, அப்போ எஃப் பை ஏ அப்படிங்கிறது. அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர்ஸ் டியூ டு லிக்விட்ஸ். லிக்விடில் வந்து எப்படி ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம 3 டைப்ஸில் நம்ம பார்த்தோம். அதாவது லேட்ரலாகவும் இருக்கும், அப்வர்ட் டைரக்ஷன்லையும் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவிட்டியோட ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரியும். இது ஏற்கனவே இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பீக்கரில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்மெர்ஜ் ஆகுது அப்படின்னா, இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அது டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் இருக்கும், அப்பர் டைரக்ஷன்லையும் இருக்கும், எப்படி இருக்கும், லேட்ரலாகவும் இருக்கக்கூடியது. ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா, இப்போ அப்பர் டைரக்ஷனுக்கு ஒரு ஃபோர்ஸ் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பலூனை வந்து ஒரு பக்கெட்குள்ளே தண்ணியை வச்சு அதுக்குள்ளே வச்சு நம்ம அழுத்துறோம் அப்படின்னா பலூன் வந்து டக்குன்னு என்னவாயிடும், மேலே தான் வரும். அப்போ அந்த பலூன் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்பர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு பாட்டிலில் வந்து 3 ஹோல்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைடில் வந்து ஈக்குவலாக வந்து வாட்டர் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. அப்போ லேட்ரலாக, அதாவது அந்த சர்ஃபேஸுக்கு அந்த வாட்டருடைய சைட்லேயும் வந்து என்னவாகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஒரு ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து எதுலன்னா லிக்விடில் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது லிக்விடுடைய ப்ரெஷரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, அதாவது என்னது லிக்விட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன சொல்கிறது, லிக்விட்னா அழுத்தக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரவத்தினுடைய அழுத்தத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்த்து, டென்சிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அடர்த்தி, அடுத்தது ஆழம், அடுத்தது வந்துட்டு புவியீர்ப்பு முடுக்கம். இதனை சார்ந்து தான் வந்து ஒரு திரவத்தினுடைய திரவ அழுத்தம் வந்து இந்த காரணிகளை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. டெப்த்துனா என்னது, ஆழம். ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஒரு பீக்கரில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் ஹோல்ஸ் போட்டு வாட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணும்பொழுது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து அதிக தூரத்துக்கு போகாது. அதுவே கீழே வந்து ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அழுத்தம் அதிகமாகி அதிக தூரத்துக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. அப்போ என்னவாகுது, டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். அடுத்தது வந்து என்னது, டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி. அடர்த்தினா என்னது, நிறை பை பருமன். ஒரு குறிப்பிட்ட பருமனில் அடைத்து கொள்ளக்கூடிய பொருளினுடைய நிறை, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அடர்த்தி. நம்ம அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ அடர்த்தி வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் என்னவாகும்னா ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகுது. சரிங்களா, அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இங்கே பார்த்தோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டின்னில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறாங்க, அதே இதில் வந்து இன்னொரு டின்னில் வந்து ஆயில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி அதிகம், ஆயிலுக்கு வந்து டென்சிட்டி கம்மி. ஸோ இது அதிக டிஸ்டன்ஸில் போகுது, இது கம்மியான டிஸ்டன்ஸில் போகுது. ஸோ அப்போ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னவாகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி வந்துட்டு கீழேருந்து மேலே போக 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 என்னவாகும், குறையும். மேலேருந்து கீழே வர 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 என்னவாகும், கிராவிட்டி முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கம் வந்துட்டு அதிகரிக்கும். அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க ப்ரெஷரும் என்னவாகும்னா அழுத்தமும் வந்துட்டு அதிகரிக்குது. அப்போ இங்கேருந்து கீழே போகிறோம், அதாவது மைன்ஸில் கீழே போகிறோம் அப்படின்னா, குகைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அழுத்தம் வந்து அதிகரிக்கும். சரிங்களா, மேலே மவுண்டைன்ஸ் போகிறோம் அப்படின்னா அது வந்து என்னவாகுது அப்படின்னா அழுத்தம் வந்துட்டு குறையுது. சரியா, இப்போ இந்த 2 சிச்சுவேஷன்லையும் நம்மளால நார்மலாக என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரீத் பண்ண முடியாது. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா ப்ரெஷர் டியூ டு எ லிக்விடு காலம். லிக்விடு காலமில் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லிக்விடு காலம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பீக்கரில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கீழே இருந்து ஒரு வெர்டிக்கல் பாத், இதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா லிக்விடு காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லிக்விடு காலம் வந்து நம்ம எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச் ரோஜின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஹெச்னா என்னது, டெப்த்து, ரோனா டென்சிட்டி, ஜீனா வந்து கிராவிட்டி. இதை பார்த்து வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
இதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்முலா வந்துட்டு P ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் அ லிக்விட் அப்படின்னா P ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. ஹெச்னா வந்து ஹைட்டு, சாரி டெப்த்து, ரோனா வந்து டென்சிட்டி, ஜீனா வந்து கிராவிட்டி. இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ப்ரெஷரோட ஒரு லிக்விடுடைய ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? ஸோ டெரிவேஷன் ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஏர் வந்து ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஏர் ஆல்சோ ஹேஸ் வெயிட். ஏருக்கு வந்து காற்றுக்கு வந்து என்ன இருக்குன்னா இடத்தை அடைத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்குது, அதுக்கு வெயிட்டும் எடையும் இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரெஷர் இருக்குது அதுக்கு. ஸோ ஏர் ப்ரெஷர், அந்த இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட எர்த்தில் இருந்து 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன இருக்குன்னா ஏர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியர் வந்து நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடணும். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பேரோமீட்டர். இந்த பேரோமீட்டர் வந்து மெர்க்குரி பேரோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா டாரிசெல்லி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் என்னென்னா ஒரு லாங் கிளாஸ் டியூப் வச்சுருப்பாங்க, அதில் மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எண்டு க்ளோஸாக இருக்கும், ஒரு எண்டு ஓப்பனாக இருக்கும். இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதை வந்து இன்வெர்ட்டடாக நம்ம இந்த கிளாஸ் டியூபை வந்து இன்வெர்ட்டடாக மெர்க்குரி பவுலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தலைகீழ கவிழ்த்து வைக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸ் டியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து அழுத்தும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மெர்க்குரி லெவல் வந்து மேலே ரைஸ் ஆகும். அப்போ இது காட்டக்கூடியது தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதே மாதிரி இங்கே லெவல் குறைஞ்சிது அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது வந்து என்னவாகும், கீழே வரும். ஸோ இது காட்டக்கூடிய லெவல் தான் வந்து என்னங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது வந்து என்னன்னா இதில் நிறைய மெர்க்குரி வந்து வேஸ்ட் ஆச்சு. அதனால் அடுத்து இதை விட கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பேரோமீட்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மெர்க்குரி பேரோமீட்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து இது படிச்சிருப்பீங்க. அடுத்தது இந்த மெர்க்குரி பேரோமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ரெஷருக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். P ஈக்குவல் டு ஹெச் ரோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் அப்படிங்கிறது மெர்க்குரி காலமுடைய ஹைட் எவ்வளோனா 760 மில்லிமீட்டர். அப்போ 760 இன்ட்டு மில்லினா 10⁻³ மீட்டர். ரோனா மெர்க்குரியுடைய டென்சிட்டி எவ்வளோனா 13,600. அடுத்தது கிராவிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பண்ணால் 1.013 × 10⁵ பாஸ்கல். சரிங்களா? ஒரு பார் அப்படிங்கிறது 10⁵ பாஸ்கல். அப்போ நம்ம இது பாரில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா 1.013 × 10⁵ பாஸ்கல்னு சொல்லலாம். பாரில் சொல்லணும் அப்படின்னா 1.013 பார். அப்போ 1 ATM அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1.013 பார். சரியா? இதை நம்ம கிலோ நியூட்டனில் சொன்னோம்னா 1.013 கிலோ நியூட்டன். சரியா? கிலோ பாஸ்கலில் சொல்கிறோம் அப்படின்னா 101.3 கிலோ பாஸ்கல். இந்த வேல்யூஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, தெரிஞ்சுக்கோங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது எத்தனை பாஸ்கல், எவ்வளோ பாருக்கு ஈக்குவல், எவ்வளோ கிலோ பாஸ்கல்னு சொல்லலாம், எவ்வளோ கிலோ நியூட்டன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா காஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். காஜ்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணக்கூடியது, அதான் காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எதுவுமே இல்லாது, அது ஃபுல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிட்டு ஜீரோவிலேருந்து மெஷர் பண்ணக்கூடியதான் வந்துட்டு அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இப்போ ப்ரெஷர் ஹையர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். சரியா? அதே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்குன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் என்னவாக இருக்கும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷராக இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு காஜ் ப்ரெஷர், காஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் அப்படின்னா ஜீரோ ரெஃபரன்ஸ்லேருந்து நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையே ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிட்டு ஜீரோவை ரெஃபரன்ஸாக வச்சு மெஷர் பண்ணக்கூடியதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ நம்ம மவுண்டைன்ஸ் போனாலும் நம்மளால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது,
கீழே போனாலும் நம்மளால நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து கடலுக்கு அடியே போகிறவங்க. இவங்களோட ஸ்பெஷல் ஷூட்ஸு பின்னாடி ஆக்சிஜன். இந்த மாஸ்க் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரீத் பண்ண முடியாது. ஏன்னா கீழே ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்கும். அதே மேலே போகிறோம், ஸ்பேஸ் போகிறோம் அப்படின்னாலும் நம்மளால நார்மலான ட்ரெஸ்ஸில் போக முடியாது, ஆக்சிஜன் இல்லாமல் போக முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே ப்ரெஷர் குறையும். சரிங்களா? ஸோ இந்த நம்ம லங்ஸ் வந்து எதுக்கு வந்து ப்ரீத் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.013 × 10⁵ பாஸ்கலுக்கு தான் நம்மளால நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.